பன்னீரே ஜோடி வந்திருக்கு பாரு. என்ன வாசனை தூள் கலப்புது? வயிற்று வலி சாகல டெய்லி விருந்தா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் உப்புமா. வேணுமா? பாத்து சுடும். யோ சுடோன்னு தெரிந்தானே குத்தனே. ஐயா நான் தான் சொன்னேனே. சொன்ன கவுச்சிக்கிறோம் ஒண்ணு. நல்ல கூத்து இது. உட்காரு. நான் பஞ்சாபி. பஞ்சாபி எப்படி தமிழ் பேசுறான்னு நினைக்கிறியா? என் பேர் பஞ்சாபிகேசன். பஞ்சாபின்னு கூப்பிடுவா. நீ சார்னு கூப்பிடு, இல்ல ஐயர்னு கூப்பிடு. உன் பேர் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ண சுவாமி போட்டிருக்க. உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா செவிடு இல்ல. எனக்கு இங்க நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு இந்த ஜெயில. ஏன்னா எனக்கு அல்சர், டியோடனல் அல்சர். இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையா? என்ன இதுக்கு முறைச்சா என்ன அர்த்தம்? முடிச்சு பார்த்துட்டு மட்டும் போராது, பேசிடு. என்ன படிச்சிருக்கேன் நீ? பிஏயா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்பா உமையும் இல்ல. உனக்கு நல்ல குரல். உனக்கு சங்கீதம் தெரியுமோ? தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா எனக்கு சங்கீதம் தெரியாது, ஆனா பாடிண்டே இருப்பேன். இந்த உப்பா சாப்பிடு. இன்னும் ஒரு ட்ரெயின் தான், அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். 12 to 4 4 மணி நேரம் தூக்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் வாழைப்பழம் அல்சருக்கு நல்லதும்பா. இன்னொரு பழம் இருக்கு, வேணுமா? குழந்தைகள் நினைவா இருக்கு. குழந்தைகள் இருக்கா இல்லையா? எத்தனை? 1 girl 1 boy. சரிதானா? எனக்கு ஒரே பொண்ணு. பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படையா மேலோகம் போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. உன் வைஃப் என்ன பண்ற? சத்தா நீயும் நம்ம கேஸா? ஆமா, ஆத்துல குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காளோ இல்லையா? நல்ல வேலை. ஆமா, ஐபிசி 420 போட்டிருக்க. பணத்தை என்ன பண்ண? இந்த பாருங்க, நான் திருடன்ல முட்டாள். எல்லாரும் மாதிரி வசதியா இருக்க ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். நீங்க யாரு என்னன்னு கேட்கலையே, நீங்களும் கேட்காதீங்க. சரிப்பா சரிப்பா, நான் கேட்கல. நான் என் கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா. என் கேஸ் தெப்ட். ஆனா நான் ஓகே ஓகே. கிருஷ்ணராமன் தூங்கு, இல்ல கிருஷ்ணசாமின்னே தூங்கு. படம் படிக்கிறது? அட பாவி, மித்ர துரோகி. யாருமே கேக்குறேன். சுந்தர். அம்மா சுந்தர்மா. யாரு சுந்தரா? நம்மவா? ஏன் என்னடா இப்படி குண்டாயிட்டா? இது உன் பசங்களா? Yeah, this is my daughter Kaushi. Say hi. This is my son China. அதே இது என் டாக்டர், இது என் சன்னு. ரெண்டு தானா? ரெண்டே தான். Love Shamla. சுந்தர் கூப்பிடுறாரு. அண்டராயிரம் நிக்கிறேன். டேய், this is my friend Krishna I was telling you about. பேண்ட் கிம்மலாமா அண்டராயிரம் நிக்கறான் பாரு.
Say something. என்ன பேசுறது? Say anything. Talk about yourself, huh? She's conscious. Don't be shy. Kaka, dance ஆடுக்கா. எங்க அக்கா நல்லா டான்ஸ் ஆடும். சும்மாரா. ஏதாவது சொல்லு, கேமரா ஓடுது. ஐயோ, எங்க ஸ்கூல்ல me and my family ன்னு எஸ்ஏ எழுதினோம். சொல்லட்டா? சொல்லுமா. My name is Kaveri, like the river Kaveri. I'm 11.5 years old. My name is Kaveri, like the river Kaveri. I'm 11.5 years old. My brother Bharani Dharan is 4.5 years old. My mother, Mrs. Narmada Krishna Swami, died when I was 6.5 years old. My mother's mother, Saraswati Ammal, is taking care of us. My father's name is Krishna Swami. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறா. இங்கிலீஷ் பொலந்து கட்டுவா. சில சமயம் இவ பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியலன்னா பாத்துக்கேன். Yeah, I can understand that. எனக்கு ஒண்ணு புரியல. Can't understand a thing she says, Papa. She speaks funny English like Chitappa. என்னவா? நீ பேசுற இங்கிலீஷ் புரியலையா? Yeah. Can't understand. நீ பேசுறது தான் எனக்கு புரியல. தஸ் புஸ்னு. She speaks English. 90 மார்க் நான் இங்கிலீஷ்ல தெரியுமா? அப்பா, நான் பேசுற இங்கிலீஷ் தப்பாப்பா? இல்லம்மா, இவ பேசுறது இங்கிலீஷ், நீ பேசுறது தங்கிலீஷ். That's water for water. டே ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல நீ தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம். இந்த மாதிரி தான் இவனை ரேக் பண்ணி அடிதடி ஆகி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சேர்ந்து நிறைய தப்பு கூட பண்ணிருக்கோம். சும்மா பசங்களுக்கு இருக்க மானத்தை வாங்கி. சரிப்பா. No, Dad, you have to tell me the whole story this time. I'm not going to let it go. ஓகே, சரி, பேரடி படாம லைட்டா சொல்லி விட்டுறேன். ஹிந்தி எஜுகேஷன், ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் தார அடிக்கணும்னா நான் மாட்டேன்ட்டேன். காலேஜ்ல அவன் உஸ்தாது, இவன் அப்பா பெரிய ஆளு. அப்புறம் என்ன பண்றது? லைட்டா தார அடிச்ச அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தமிழ் பற்று இந்த பையனுக்கு. That's it? Yeah, that's it. No, I can't hear. ஒண்ணும் இல்ல, இங்க ஏர் கண்டிஷனர் இருக்கா இல்லையான்னு. ஏசி போட்டுக்கல. என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை இருக்கு, புளிசாதம், சக்கரை பொங்கல் இருக்கு. இன்னைக்கு பண்டிகை, எல்லாமே சைவம் தான். நீங்க சாப்பிடலாம், வெஜிடேரியன். No. இந்த ஒரு வெஜ் நான்வெஜ் doesn't suit me at all. எப்படா எங்க ஊருக்கு போலான் இருக்கு. எங்க மன்னார் குடிக்க? மன்னார்குடி இல்ல, லண்டன். London bridge falling down, falling down, falling down. London bridge falling down, my fair lady. வரமா? சரி. வரடா. Come on, get in. I want to sit over here. No. It's okay. பா, சூப்பர் கார் பா, நம்ம வாங்கிக்கலாம் பா. ஓ, வாங்கிக்க. 10-12 லட்சம் தான். நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்பா பாக்க வெட்டி சீவல்காரன். புடி. Thank you. Thank you. கிருஷ்ணா, நீ ஏறிக்கடா. இல்ல, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, டயபெட்டிஸ், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. டயபெட்டிஸ் தானே, நோ ப்ராப்ளம். என்ன நோ ப்ராப்ளம்? டெய்லி ஊசி போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு நாள் விட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஊசியா? அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். இப்பெல்லாம் மாத்திரதா. யார் டாக்டர்? நம்ம பழைய ரகுதம ராவ் தானா? ஓல்ட் மேன், டேஞ்சரஸ் ஃபெலோ. ஒரு 1000 பேரை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், உன் வைஃப் உள்பட. I'm sorry Krishna, I didn't mean it that way. இந்த பையன் பிறந்த போதுதான் வைஃப் ஸ்வீட் ஃபெலோ. கேட் திறந்து. டேய், சகால ஆத்துக்கு வாடா, நிறைய பேசணும். मुकुर्विदधति वदने मुरारे प्रेम कृपा प्रणितानि गतागतानि मारा दृशोर मधुकरीव महोत्पलेया सामे श्रीयम दिशतु. गुड मॉर्निंग. என்ன ட்ரெயின் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இல்ல என்னோட மந்திரம் டிஸ்டர்ப் பண்ணிடுதா? இது கனகதாரா ஸ்தோத்திரம், பொன் மழை. ஆமா, டெய்லி சொன்னா கூரைய பிச்சுட்டு தங்கமா கொட்டும். ஆமா, நம்பிக்கையோட சொன்னா பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டி இருக்கா? பணமும் கொட்டித்து, தேளும் கொட்டித்து. 3 லட்சம் ரூபாய் கோர்ட்ல கட்ட சொல்லி நான் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வக்கீல் என்கிட்ட கொடுத்தார். அதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்த போது ட்ரெயின்ல எவனோ ஒரு மகாப்பாவே அதை பொட்டியோட அடிச்சுன்னு போயிட்டான். இதை நான் வக்கீல்கிட்ட சொன்ன போது அவர் நம்பல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். போலீஸ் வந்து என் கையில விளங்க மாட்டிடுத்து. அந்த நேரத்துல என் பொண்ணுக்கு என் மருமானோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். அத நன்றி கட்ட மருமா ஜெயிலுக்கு போனவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியும் இல்லையா? அதனால கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? இல்லையா? என்ன நம்பிச்சிருப்பு? நீ நாஸ்திகன் இல்லையா? என்ன ஏதாவது பதில் சொன்னதான் தேவையில்லை. உண்டு இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்ல. நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க, அதுவா இருந்துட்டு போறேன்.
ரெண்டு கட்டான் கேஸா? தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேன்னா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ. இல்ல இல்ல, நான் ஏன் இங்க வந்தேன்னா அது வந்து பகவான் வந்து இந்த இது கொட நாஸ்திகம் பேசுறான். நாஸ்திகம். கீதேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி. அதை எடுக்காதடா, கடிச்சிட போகுது. இது வெளியூர் நாடா, நம்ம ஊருக்கு வந்தா கஷ்டப்படும். நம்ம இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படலையே. டேய் அத கீழ விடுடா. சும்மா ரெண்டு யாரோ கேட்டாங்களா பாட்டி பாட்டி நம்ம ஊர் கட்டு போலாம். இல்ல டேய் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? இதோட அம்மானா இங்க இருக்கு. இத நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும். சின்ன குட்டி இல்ல. நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா? நாங்களும் குட்டி தானே. அப்ப நீங்க எங்களை பாத்துக்கலையா? அதே மாதிரி நானும் பாத்துக்கிறேன். பாயிண்ட்ரா. என்ன மாப்பிள இது? நெஞ்ச தொட்டுட்டான். பாயிண்ட்ரா வச்சுக்க. பாட்டி பாட்டி என்ன பேர் வைக்கலாம்? பேசுப்பா. ஐயா காவேரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குப்பை தட்டின்னு வச்சுக்க. என்ன பேருப்பா? இது பேர் டைகர். எல்லாரும் டைகர் தான் கூப்பிடணும். டைகர். அப்பா சுந்தர் மாமா கார்ப்பா. ஊர்ல இருக்கிற கார்ல சுந்தர் காரா? அதே கலர்ப்பா. சரி அதே கலர்ல வேற காரு. நம்பர் கூட அதே 1212 பாருங்களே. ஆமா பாரு, கழுவி கண்ணுமா உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. பாருங்க. எதுக்கு மாப்பிள அந்த கார் பறந்து நம்ம கார் குருவி? எனக்கு இந்த மரட்டு விளையாட்டு. சும்மா இருங்கம்மா. பறந்தாவது குருவியாவது லண்டனாவது பென்ஸ் ஆகுது. பாருங்க. எதுக்கு மாப்பிள? எதுக்கு பஸ் கிசு வரப்போகுது? என்னடா டீசல் வண்டி ஜெயிக்காதுன்னு பாத்தியா சுந்தர்? யோ தண்ணி போட்டு ஓட்டுறேன் வண்டிய. சாரி இது என் ஃப்ரெண்டு வண்டினா அதே கலர் அதே நம்பர்ல காவேரி. ஆமாப்பா. யோ அவர் வித்துட்டாரியா? இப்ப டூரிஸ்ட்ல ஓடுது. யோ இடிச்சு என்னாச்சு தெரியல. கிராங்க் ஷாட் போயிடுச்சா என்னன்னு. இல்லங்க இங்க இத ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதான் லோக்கல் வண்டி நினைச்சயா? இல்ல என் ஃப்ரெண்டு வண்டி. என்னையா ஃப்ரெண்டு? புது வண்டி மெர்சிடிஸ் பென்ஸ். மெர்சிடிஸ் பென்ஸ். என்ன இங்கிலீஷ்ல திட்டுற? அவர்தான் தெரியாம செஞ்சுட்டேங்கறாருல. திட்டலமா வண்டி. போலீஸ் ஸ்டேஷன் நான் இங்க போறேன். என்னங்கயா? ஒண்ணு இல்லையா, நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க போங்க. ஒண்ணு இல்ல போங்க. என்ன ஒண்ணு இல்ல, என் வண்டியில ஸ்கிராட்ச் ஆச்சுன்னு கொடுக்க வைக்கிறக்க. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசியா? ஐயாவே மன்னிப்பு கேட்டார்ல, எவ்வளவு பெரிய வார்த்தை. என்ன நீ மட்டும் பேசுறக்க? இது சரிப்பட்டு வராதே. போலீஸ் ஸ்டேஷன்ங்க. இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் போய்டுவேன். நீ மன்னிப்பு கேட்டியா? கேளியா மன்னிப்பு? சும்மா இருக்கியா? நான் செஞ்ச தப்புக்கு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வெளியூர்காரர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாரு? போங்க நீங்க. நாங்க பேசிக்கிறோம். போங்க நீங்க. இல்லையா உங்களே மரியாதை இல்லாம பேசுறாரு. நீங்க போறியா இல்லையா? போங்கப்பா. அவர்தான் போ சொல்லிட்டாருல. அமைதியா போங்க. போங்க. நாங்க இங்க தான் இருக்கோம். இல்ல ஒண்ணு தேவைப்படாதீங்க. போங்க. போங்கயா. சாரி சார். நானா பெரிய கலாட்டம் இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்யூ. நீங்க இந்த ஊர் எம்எல்ஏவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண பிசினஸ். இல்ல ஊர்ல இவ்வளவு செல்வாக்கு. அது அவங்க அப்பா சம்பாதிச்சது இவர் காப்பாத்திட்டு வர்றாரு. சாரி, ஊரகாரின் தரங்கலாச்சுங்கிற பதட்டத்திலே. இல்ல இல்ல பரவாயில்ல. மஞ்சு வண்டி ப்ராப்ளமா? என்ன பண்ணலாம்? இவர் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். வணக்கம். வணக்கம். இங்க பக்கத்துல ஏதாவது போன் இருக்கா? எங்க வீட்லயே இருக்க, வேணா செஞ்சுக்கலாமே. என்ன பிசினஸ்? சீவல் பிசினஸ். பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஐயா இதோ வராங்க. வண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்ல வரும்போது கண்டிப்பா வரணும். என்னோட கார்டு வச்சுக்கோ. இருந்து சாப்பிட்டு போலாமா? மணியாச்சு. நோ டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. கார்டு பாத்தீங்களா? 10 கம்பெனி. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் மட்டும் தான் இருக்கு. கார்டு வேஸ்ட் செகண்ட். என்னடா டிரைவர் சார்? இந்த ஊர் பக்கா வில்லேஜ் சார். இங்க வண்டியை கொடுத்தா கெடுத்துருவானுங்க சார். தஞ்சாவூர்ல இருந்தா மெக்கானிக் வரணும். என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? என்ன? காவேரி காவேரி இலை போட சொல்லு. இவங்க சாப்பிட்டு தான் போறாங்க. சுப்பா ஜாக்கிரதை.
காணி நிலம் வேணும்னு பாட்டு வருமே அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். பியூட்டிஃபுல் பிளேஸ். பக்கத்துல தென்னை மரம், தென்றல். ஆஹா. இல்லைங்க, பழக்கம் இல்ல, பல்லு கட்டுடன்னு. சீரியல் ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்கீங்க, வெத்தலை போடலன்னா எப்படி? உங்களுக்காக தான் படிச்சேன், வேணா தூக்கி போட்டுருவா. என்ன அது? OPM, அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றதா 20th செஞ்சுரியோட பிசினஸ் கட்டிக்காரத்தனம். இவர் பயந்துட்டாரு. அதர் பீப்புள்ஸ் மணி, தட்ஸ் மை பேசிக் பிசினஸ். கொஞ்சம் பேசுவா. ஏய், லண்டன்ல படிக்க போறேன். கரெக்ட் இங்கிலீஷ் பேசுவேன். சரி சரி நான் லண்டன் போறேன். சரி, தூங்கு. அப்பா, அந்த தடியனோட பென்ஸ் கார விலைக்கு வாங்க. தூங்கு. சாரி, தூக்கத்துல வளருது. அதுக்கு என்ன, நான் தடியா தானே. ஐயோ சாரி சார். பரவாயில்ல, நல்ல பொண்ணு. இந்த மாதிரி எத்தனை பசங்க தூங்கும் போது படிப்பை பத்தி பேசும். அவ எப்பவுமே அப்படித்தான், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். உங்க பொண்ணா இருந்ததுனால கிராமத்துல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். இதுவே ஜவஹர்லால் நேரு பொண்ணா இருந்தா இந்திரா காந்தி இந்தியாவில ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய பொண்ணே இல்ல. மாப்பிள, அவங்க காலையில புறப்பட்டு போறவங்க அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். படுக்கிற வேலையை பாருங்க. அம்மாவுக்கு பட்டணம் பிடிக்காதோ? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கரெக்ட். பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது சார். கெட்டவன் கிராமத்துல இருப்பா, சிட்டில இருப்பா, தூணில இருப்பா, துரும்பில இருப்பா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா பணத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காம வெளியே சிட்டில வந்து பிசினஸ் பண்ணுங்க. பசங்களை எல்லாம் கூட்டு வந்து சேர்ச் பார்க்கல சேர்த்துருங்க. ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கவே இருக்கு. OPM, அதர் பீப்புள்ஸ் மணி இல்ல, ஓன் பர்சனல் மணிங்க. கேட்டா மஞ்சு, ஓன் பர்சனல் மணி OPM. இந்த சிட் ஃபண்ட் ஒண்ணு சொன்னீங்களே, இல்ல சிட் ஃபண்ட் ஒண்ணு ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, அத புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தா என்ன முதல் போட வேண்டி வரும்? ஓம் கணாநாந்தா கணபதிம் ஹவாமஹே கபிம் கபீனாம் பவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரீதசாதனம். முதலாளி பேர் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி. இவர்தான் கிருஷ்ணசுவாமி நாமதேயஸ்ய. கம்பெனி பேர் சொல்லுங்க. ASB Chit Funds. ASB Chit Funds நாமதேயஸ்ய. வியாபாரஸ்தலே ஜன்மநட்சத்திரே ஜன்மராசோஜஸ்ய நாமநட்சத்திரே டைகர் வாயை கொஞ்சம் பொத்துறா. ஓம் விச்சராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் சுமாராக்ரிஜாய நமஹ. ஓம் மத்தியாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் கணபதே நமஹ. நல்ல சகுனம். சமர்ப்பயாமி. பக்தி உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. நம்ம வீடு வந்தாச்சு. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மெதுவா மெதுவா இருக்கு. தண்ணியில இருக்குங்க. இங்கதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, இங்க கோவில், இங்கதான் ஒரு போஸ்ட் ஆபீஸ் வருது. கண்ணா ஓடாதரா, பார்த்து வாங்க. நீங்க வரதுக்கு முன்னால எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினைச்சேன், கெடுத்துட்டா. இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு தான். சம்மர் வருது, ஐஸ் வாட்டர் கேக்குமே. தண்ணி ப்ராப்ளம் கிடையாது. ஓவர் டேங்க் மேல இருக்கு. டெய்லி டேங்க்ல தண்ணி போட சொல்லி இருக்கு. மஞ்சு, அம்மாவுக்கு சமையல் கிட்ட காமிக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன எங்க இருக்கு? மேல இருக்கு, போய் பாரு. அங்கிள் கிணறு? அது எதுக்கு? மேல டேங்க் இருக்கு. ஏய் சார், பெட்ரூம் ஏசி போட்டாச்சா? கனெக்ஷன் கொடுக்கணும் சார். என்னடா இப்படி பண்றீங்க? போங்கடா. அங்கிள் ஏசி எங்க இருக்கு? உள்ள உள்ள. அப்ப இங்க வாங்கல. இரு வர, நீ போய் பாரு. கிருஷ்ணா, உங்க மதர்லோ கிட்ட சொல்லி பேங்க் கேரண்டிக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லணும். நான் கேட்டா ஏதோ ஏமாத்துக்காரன் கேட்கற மாதிரி சந்தேகப்பட்டா. அப்படிலாம் இல்ல, அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்ல, வீடு வித்ததுலயே அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. இப்ப பேங்க்ல ஃபேக்டரி வேற வைக்கணும்னு யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க, நீங்க தான் எடுத்து சொல்லணும். நம்ம சிட் ஃபண்ட் ஓபன் பண்ற அன்னைக்கு ஒரு சிட்டு போட்டு 2 மாருதி கார் கொடுக்குறோம். அதுக்கு பணம் வேணும். பணம் போட்டா பணம் வரும். சார் சார், பயங்கர சகரம் சார். அடச்சே, சும்மா இரு. நீ வேற சேர்ந்துக்கிட்டு. ஒத்த விட அமைதியா இருக்குல்ல, அதான் எந்த சத்தத்தை கேட்டாலும் குலைச்சுக்கிட்டு கிடக்கு.
வெண்டைக்காய் ஒரே முத்தலா இருக்கு. நம்ம ஊரா இருந்தா ஒளிச்சு பார்த்தா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டான். இந்த ஊர்ல தொட்டு பார்த்தாலே சண்டைக்கு வர்றான். அதான் சொன்னேன் பட்டணத்துல மரியாதையே கிடையாதுன்னு. ஆனா படிப்பு வசதி எல்லாம் இங்க தானமா இருக்கு. நாளைக்கே பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கும் போது பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடும். பட்டம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தனுசு கிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லுங்க. அவன் என்னமோ ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னும் சேர்த்து விட காணோம். சேர்த்துடலாமா? நீங்க வேணா பாருங்களேன், பசங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிக்கிறாங்களா இல்லையான்னு. என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? குதிச்சு குதிச்சு அருவமனையில விழுந்துட பாரு. என்ன மாப்பிள்ள நீங்களும் முதல் நாள் அதுமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஃபாலோ அப்பா பூதம். குட்டி பூதம் கமிங். என்னப்பா லைட் அணைக்கிறீங்க? டேய் கிராக், நீ பூதம் தானே? ஆமா. பூதம்லாம் இருட்டுல தானே இருக்கும். ஆமா. அப்பா என்னப்பா எல்லா வழிக்கும் அடிச்சிட்டீங்க? குட்டி பூதங்களா, பாதாள குகைக்கு போகலாம், வருகிறீர்களா? டோயிங் 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 டோயிங். அப்பா அங்க எப்படிப்பா படி வந்தது? அப்பாடா டே. என்னது லைட் எல்லாம் அணைச்சிட்டு ஒரே கூச்சலு? ஒண்ணு இல்லம்மா, விளையாடுறம்மா. நல்ல விளையாட்டு போங்க. அப்பா எனக்கு புலி எல்லாம் பயம் இல்ல, எனக்கு பூதம் தான் பயம். ஆமாப்பா, இந்த அசட்டு விளையாட்டுலாம் வேணாம்ப்பா. ஏதோ கதை கிட்ட சொல்லுங்க, இல்ல பாட்டு பாடுங்களே. பாட்டா? மாலம் பாட்டி, once more பாட்டி, please பாட்டி. மோர் வேண்டாம், மோர் குழம்பு வேண்டாம். என்ன மாப்பிளை நீங்களும்? என்ன பாட்டி, please பாட்டி, இல்ல சாப்பிட மாட்டோம் பாட்டி. சரி 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 வாங்க. ஐயோ சாமா பாட்டி. அம்மா கேட்டீங்களா? என்ன தனுஷ் வழக்கம் போல தோல் கலப்பிட்டா போல இருக்கு? நான் என்ன சார், எல்லாம் சார் தான். சார் நான் சொல்லிக்கிட்டே இருந்தானே. வாங்க சார் வாங்க. வி வெங்கடாச்சலம், விஎம் பேப்பர் மில்ஸ் சேர்மேன், வீரசந்தியா ஈவினிங் டெய்லி 2 crores 10 hours. சும்மா ஏரியா தனுஷ், பயங்கர ட்ரம்பட்டியா. சொல்லல சார், இவ்வளவு பெரிய மனுஷங்க வந்திருக்கேன்னு தெரியல. ஹலோ சார். Thank you. யூ வெல்கம். தெரியல யாரு? தெரியல. மஞ்சு. ஓ, அந்த மஞ்சு குண்டு மஞ்சு. நீ எப்ப இவ்வளவு பெரிய பொம்பளையான? ಕಾಲ ಎಷ್ಟು ಬೇಗ ಓಡೋಗಿದೆ ನೋಡಿದ್ಯಾ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಸರ್. ಸಾರ್ ಹತ್ರ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದ್ದೀನಿ. சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்தது இந்த வயசுல. இது யாரு? தனுஷ். இது யாருன்னு? அது சாரோட பொண்ணு. வாங்க சார் வாங்க வாங்க. கேமரா தலையா சார் வாங்க வாங்க. யோ ஸ்டில்லி உள்ள போயா. ஏய் நீ பரவாயில்ல பரவாயில்ல. வருது வருது. ரெடியா? ரெடி ரெடியா? குருவாயிரு. போறோம். அது நான் என்ன சார் ஒரு கருவி, எல்லாம் சார் தான். 10,000 rupees. குருவாயூரப்பா நல்ல சகலம். ஒரு போட்டோ எடுக்க. போட்டோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன இது? கொஞ்சம் பின்னால தள்ளுங்க சார். பிளாக் அண்ட் ஒயிட் வேணும். நீங்க எவ்வளவு ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் பின்னால போங்க சார். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எப்படி பின்னால பேசுவீங்க? வாங்க சார். வெயிட் பண்ணுங்க. ஓகே வாங்க 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 சார் வாங்க. வா நீங்க எங்க நில்லுங்க. கரெக்டா பிளாக் அண்ட் ஒயிட். மஞ்சு வாமா. போ. வா காவேரி அம்மா வாமா. சரி வாமா வா வா நில்லு. நீங்க நில்லு. இன்னைக்கு நைட்டு கிருஷ்ணன் சார் பார்ட்டி. சொல்லு மஞ்சு. ಖಂಡಿತ ಬರ್ಬೇಕು ಸರ್. சொல்றேன் பார்க்கலாம். சொல்றேன். சரியா? ஆ ஆ ஆ.
எனக்கு இருக்கு சார் இதெல்லாம். இங்க இவதான் எல்லாம். கொடுங்க கொடு. கங்க்ராட்ஸ். ஏ கோபால் சாக்கு பிட் கொடு. உட்காருங்க நான் வரேன். எப்படி பார்ட்டி? நல்ல வேலை எங்க மாமியாரை கூட்டிட்டு வரல. இந்த மாதிரி பார்ட்டின்னு தெரிஞ்சிருந்தா என்ன கொண்டு போட்டுருப்பாங்க. கொஞ்சமா சாப்பிடலாமா? இல்ல வேணாம். இது சார் ஃப்ரெண்ட்ஸோட முதல் வாட்டி சாப்பிடும் போது வாந்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட்டேன். இங்க எல்லா எதிர்க்கையும் கரெக்ட். எல்லாரும் தானே வேண்டாம். வாங்க வாங்க. பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே ஊத்து ஊத்து. கொண்டாங்க சார் முருகன் வந்துட்டேன். நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. நானும் உங்க மாதிரி தான். எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு இது இந்த ராமாயணத்துல வருவாளே கிழவி, சபரி அந்த மாதிரிதான். இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு பார்த்து பார்த்து கடிச்சு கொடுக்குற கிழவினா. சரி காலையில் பேங்க் போனோம். நீங்க ஒரு 50 செக்ல கையெழுத்து பண்ணணும். இப்ப போட்டு தர்றீங்களா இல்ல காலையில போடுறீங்களா? ஏன் சார் அவரை கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்களேன். இல்ல வேலை என்ன செஞ்சுதானே ஆகணும். இவ்வளவு செக்கா? இருங்க பெருமூச்சு விடாதீங்க. சே மறந்துட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி. நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதும். நீங்க நிம்மதி உட்காரலாம். டைம் மேனேஜ்மெண்ட். இது வக்கீல் கிட்ட கேட்க வேணாம் சார். நீங்க என்ன நம்புறீங்க, அதுக்கு ஒரு அத்தாட்சி அவ்வளவுதான். வேணாம் அந்த செக்ல கையெழுத்து போட்டு. இல்ல அப்படி இல்ல. அப்பா இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். கிருஷ்ணா நான் பிராங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்க வீடு பார்க்கும்போது அந்த மாதிரி வீட்டுல இருக்கணும்னு தோணுது. கதவு சாத்திதான் இருக்கு. சாரி நான் ஓப்பனா அசிங்கமா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட நினைக்கிறேன். கரெக்டா? கிருஷ்ணா நான் உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமியார் கூட சமயக்கட்டுல உட்கார்ந்து வீட்டு வேலை செய்யணும். அப்புறம் உங்களை மாதிரி அழகா இன்டெலிஜென்ட்டா ஒரு குழந்தை பெத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை பூரா அந்த குழந்தையோட சந்தோஷமா இருந்துருவேன். I'm a lonely person. அதனால இந்த பெல்ட் எங்க வாங்குனீங்க? இங்கதான் மெட்ராஸ். Can you see it? இப்போல்லாம் இந்தியால நல்ல நல்ல பொருள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டுச்சு. Hi Manas. Sorry I'm disturbing you. Sorry. Joe, finance முருக வந்திருக்காரு. She was working with him before. Just 5 minutes. Come on. நான் இப்ப வந்துடுறேன். 5 minutes. நீங்க எங்கே போகிறீங்க? எங்கே போகணும்? Promise? Promise. டேய் என்னடா இது? அக்காளும் தம்பியுமா உருளைக்கிழங்க வாயில போட்டு வரீங்களா? 5 நிமிஷம் பொறுத்துக்கங்களேன், அப்பா வந்துட்டோம். பாவம் மாப்பிள முத நாள் அதுமா எத்தனை வேலையோ. நான் சாப்பிட பாட்டி, அவன் வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிறான். ஏண்டா என்னடா இது? தூக்கம் வந்து பாட்டி, அதனால தான் பாட்டி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அப்பா வந்துட்டோம். சிக்கன் வாங்க.
கூட்டமா இருக்குன்னு தான் இங்க வந்தேன். அப்புறம் என்ன வைக்கும் வாங்க. இல்ல இப்படி தோட்டத்துல ஐ மீன் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ நான் மட்டும் அப்படிப்பட்டவளா? என்னென்ன சீப் கேஸ் நினைச்சீங்களா? முருகன், உங்களை கல்யாணம் படிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டா உயரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா. யாரு? ஓ, மிஸ்டர் கிருஷ்ணா. யாரு? மிஸ்டர் முருகன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, 1 minute please. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. God. சார், காலையில எத்தனை மணிக்கு வண்டி அனுப்பணும் மஞ்சுமா கேட்க சொன்னாங்க சார். வரவே வேணும், அந்த சங்காத்தமா வேணும். ஓ யார்? நான் தான். இருட்டுல தெரியல, கதவை அடைச்சு. கவலைப்படாதீங்க, நான் பூட்டிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? கழட்டு கட்ட சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, வெறும் வயித்தோட படுக்க கூடாது, சாப்பிட வாங்க. இல்ல பார்ட்டில அந்த சிக்கன் கிக்கன்லாம். ஓஹோ, சாப்பிட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்ன, வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன? நீங்க போய் படுங்க. பாடி கொஞ்சம் கழும்பு ஊதுங்க பாடி. இன்னும் கொஞ்சம் உள்ள கழுவு போடுங்க. போதும் போதும் போதும். என்ன ரொம்ப அடிபட்டுச்சுடா? ஒரே தாகமா இருக்குல்ல மாப்பிள? பேயா தாகம் இருக்குது இல்ல? 5 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு. இனி திரும்ப படுக்கிறதுக்கு 6 மணி ஆகும். எந்திரிக்கிறதுக்கு 8 மணியோ 9 மணியோ. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். மாப்பிள, சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றாளே இந்த கல்வின்னு நினைக்க வேண்டாம். இல்லம்மா, இல்ல, நல்ல புத்தி சொல்லுங்க. நேத்து ராத்திரி கொஞ்சம் புத்தி வந்துச்சு, இன்னைக்கு மீதியம் வர. ஐயோ, என்ன ஆச்சு இப்போ? அந்த மஞ்சு பொண்ணு அவ்வளவு நல்ல வெள்ளம்மா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக நீங்க? ஓஹோ, இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலமா. அவ பிள்ளைங்க கிட்ட பிரியமா இருந்தது, உங்ககிட்ட மரியாதை. சரி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு மாமியாரா இருக்கிறது சரியில்லை. ஐயோ அம்மா, நீங்களும் போயிட்டாங்க. என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு. இன்னும் ஏன் நான் மாமியாரா இருக்கணுங்கிறேன். உங்க அப்பாவும் சாகும்போது உங்க கைய பிடிச்சு என்கிட்ட கொடுத்து பிள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னாரு. நான் நினைக்கலையே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அப்படித்தான். அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பார்த்திருப்பனே. இப்போ உனக்கு கெட்டு போல. அம்மா, இனிமே சத்தியமா இந்த மாதிரி. பேப்பர்ல மணமகள் தேவைன்னு கொடுக்கறாங்களே, அப்படி கொடுத்தா என்ன? என்னம்மா நீங்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா. எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க, அதுவும் இந்த பட்டணத்திலயா? அப்பா, இப்பதான் என் மனசுல இருக்க பாரம் நீங்குச்சு. இனிமே தூக்கம் வராது. காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடுஞ்சிருக்கு. இல்ல பாருங்க. கணக்கு வழக்கெல்லாம் நானும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல வியாபாரம் தானே படிக்கிறேன். ஐயே, இது அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, கொட்டப்பாக்கி வியாபாரம். இது பெரிய வியாபாரம். மஞ்சு யாரு? ஒரு சோக்கரி, படி ஒர்க்கர்.
அவன் நடத்த சரியில்லைன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? எஸ் கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார், am I disturbing you? நீ பண்ண வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாசம் சம்பளம் கேஷ் கிட்ட வாங்கிட்டு வெளியடா. யூ ஆர் ஃபைர்ட். என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காதே. கம்பெனி டிகிரிட்டி ஒன்னு இருக்கு. நீ டேமேஜ் செஞ்சிட்ட. நேத்து பார்ட்டில இவரோட பிஹேவியர் போஸ்க்கு பிடிக்கல. சார் நேத்து அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டது எப்படின்னு அவரை கேட்டீங்களா? ஏய் என்ன பேச? சார் இருங்க. ஏய் என்ன பேசுறே? கெட் அவுட். சார் நான் சொல்றது ஐ சே கெட் அவுட். அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? முண்ட மஞ்சுக்கு. போதுமா சார்? இந்த பாருங்க, அந்த பொண்ணை நான் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லல. அவன் நடத்த சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதான் சார் முக்கியம். பொண்ணுக்கு அதானே முக்கியம். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த கழுதை வச்சுக்கலாமா? வேற கழுதை பாப்போம். இனி அவளுக்கு இங்க இடமே இல்லை. நன்றி கெட்ட நாய். நீங்களும் வாங்களேன், பேங்க் போலாம். பாஸ்போர்ட் இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நேற்று சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமே தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும். வேணாம் ஜாமி, இனிமே நான் தண்ணியை போடுறதா இல்ல. தட்ஸ் கரெக்ட். பிடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பா ஃப்ராட் சார். இத்தனை கம்பெனி இருக்காங்கிறதே டவுட். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறச்ச நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? உங்களுக்கு பிசினஸ் பண்ணோம்னு நாங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரி கரை ஓரத்தில் ராஜா மாதிரி கையை சொடக்குனா எத்தனை பேர் நாங்க ஓடி வந்து உங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க சார்? நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது சார். படிச்சவர் நீங்க எப்படி சார் பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க? அது என் தப்பு தான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணான்னு. சரி அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வெளியே யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டா பாத்து. சாரி சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாபேட்ல எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் போன் நம்பர் கொடுத்தேன்ல உங்களுக்கு. தனியா வை லெட்டர். சரிங்க. சரி சார். இந்த சிவில் ஃபேக்டரி வேற பேங்க்ல கேரண்டியா கொடுத்துருக்கோம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. குயிக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். நான் வரட்டுமாமா? சார் உங்க ஃபீஸ் எவ்வளவு? என்னது? சும்மா இருங்க சார். வரமா? வரேன் சார். சரி. கடவுளே, ஒண்ணும் ஆகாது. மணமகள் தேவை என்ற உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா. ஆஸ்பத்திரி ஒன்றில் நர்ஸாக பணிபுரி. என் உயரம் 5 அடி 3 அங்குலம். +2 கொண்டாங்க, கொண்டா. பாத்து பாத்து. அப்பா, எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்க கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. கும்மு. ஆமா மாமா, உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி உயரம், மூக்கொழுகி கோழி முட்டின்னு. பாருங்க படிக்கலாம். ஏய், 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அதே பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இது இவங்க கிட்ட ஐயோ பேங்க்குக்கு போகணும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தா பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமா ஆமா, நானும் பிள்ளைகளும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க. இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்ல, நான் வரேன். வந்துடுறேன். இங்கே சரி சார்.
சார் பீட்டு வெடி சார் என்ன விட்டுருங்க சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளான? பெட்டியில் எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பெட்டியில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போய் பொட்டியை தர. திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் ஒன்னே ஏமாத்திட்டா, என்ன ஏமாத்திட்டாயா? போயா போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுத்தா ரெமிஷன் கரெக்ட். ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல கொஞ்சம் நிமிஷம் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டப்பட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலயும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேட்கிறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்தேன்னு அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் உட்காந்து இருக்கு வந்துட்டோம். நான் ஐரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாபம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல கிருஷ்ணசாமி. நான் ஐரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தெத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரே, என்ன நான் வச்சு வைக்கல, நீங்க சாப்பிடு. தாடா ஈரோ எனக்கு அல்சர். சாப்பிடல, எனக்கு சாப்பிடுறது ஆயிர எங்க வைக்குமோ அங்க வைக்கிறான். சாப்பிடு. யார் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆட மாட்டார். சரி, இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. பாடன் பாடன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துடுக்கானமா கொக்கா என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே முடியலையே. வயத்து வலி தாங்க முடியலையே. ஐயா, யாராவது வாங்களா? ஐயருக்கு உடம்பு சொல்லுங்க. ஐயா ஐயா சார், அதெல்லாம் ஒரே வழி. ஐயா, யாராவது வாங்க. ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. கிருஷ்ணா, அடிக்காத ஐயா, அடிக்காத கிருஷ்ணா, ஒரு குண்டா நீங்க படு. எடுத்துற. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்கணும், ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன என்னையா? ஒண்ணும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே?
அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ண கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்கய்யா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் டாட்டா பண்ண நினைச்சு. இல்லைங்க, அவனுக்கு தகராச்சு. எர்தராஜ். எஸ் சார். அந்த வைத்தியம் பக்கம் ஏற்பாடு பண்ணு. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா. வாங்க. நீ வாய கூட. உனக்கா நான் நேரத்தில் எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதா என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல். நீ போட்டு ஒரு இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அப்பா பாட்டி, அப்பா பாட்டி, அப்பா அப்பா. அம்மா மாப்பிள முகமெல்லாம் என்ன மாப்பிள? வழிக்கு விழுந்துட்டேன், வழிக்கு விழுந்துட்டேன். இந்த பாசம் ஜாஸ்தி, அதான் வழிக்கு விழுந்துட்டேன். பாத்து மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால. பிள்ளைங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. ஆமாப்பா ஆமாப்பா, டைகரும் நல்லா இருக்கு, வெஜிடேரியனா இருக்கு. இப்ப ஷேர் திங்குது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் கிடைக்குது. மாப்பிள என்னால கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. நீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, ஆ? நல்லா படிங்க. பாட்டி சொல்றத கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டிருக்கேன்னு. இல்ல பரவாயில்ல, அடுத்து இங்க வா. சரி சரி. இங்க வா. இது யமுனா, என் டாக்டர் நர்ஸா இருக்கா. இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவங்க இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. சின்னம்மா தான்ப்பா, இங்க பாருங்க. சாரி பசங்க, இந்த போட்டோ வச்சு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க நீங்க கிருஷ்ணசுவாமி. ஓ போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபிகேஷன் ஐயர்னு கூப்பிடுவோம். என்ன ஓ, ஐயா. மேட்ரிமோனியல் சொல்லி நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேராச்சு புறப்படுங்க. அப்பாடா, காஃபி சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல பாட்டி. காவேரி பாத்துமா, அதெல்லாம் சரி பண்ணணும். மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டா இந்த சண்டால. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்றேன். இதை ஏன்டா அவுத்து விட்ட? கடிக்காத பாட்டி, கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாட்டி. சிட் சிட். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எந்த டாக்டர் பாக்குறீங்க? எங்க பாக்குறது, முந்தியெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப சர்க்கரையே சேர்த்துக்கிறது இல்ல. முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு, அடிக்கடி மயக்கம் வருதுமா. ஐயோ, என்னமா அது? நாளை எங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். என்னங்க, இது மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி, கொஞ்சம் தண்ணி கொண்டம்மா. அத புடிடா, கீழ் விட்டு நாய் கடிச்சிட போகுது. காவேரி தண்ணி கொண்டாமா. காவேரி என்னமாச்சு? காவேரி அம்மாடியாச்சு, என்னமா பாட்டி சொல்லு. காவேரிக்கு என்னாச்சு? உள்நச்சா? காவேரி இங்க வா, இங்க வா. காவேரி இங்க வா. நான் சொல்றது கேளு. அம்மா, உன் நாய் பேர் என்ன? டைகர். டைகரா? தொடுங்க. ஐயோ, என்ன கடிச்சிடுமே. யமுனா, இப்படி கொஞ்சம் வாயேன். டேய் டேய் நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய் கது இந்தடா, உள்ள வந்த உதப்பேன். கடைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்தில் இடிபடாம வரலாம். யமுனா,
காவிரி எங்க? யமுனா 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம 2 பேரும் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது? அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்கா? உறவா? மண்ணு இருக்குதா? 3 பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா? சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒண்ணு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். என்னென்ன உறவு? நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம். எல்லாம் செக்க பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில? ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம பூடியா நீ? என்ன எங்க சார்? ஒண்ணு இல்ல, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சுல்ல, போ. அவங்கிட்ட வீண் வந்து வச்சுக்காத, புரியுதா? சரி கிருஷ்ணா, நான் வெளியே போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுடுறேன். செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாள் ஒண்ணு கிருஷ்ணா வாடா ஓடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிளையா போற, ஒன்னு நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளை சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனும். சரி, குட் நைட். ஒரே வாசனையாக்குது சாம்பாரா? ஆமா. இது என்னது? இது பெருங்காயம். பெருங்காயம் மூத்த நாத்தடிது. கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம், ரோஷம், கோபம் இல்ல? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போகணும், அவ்வளவுதானே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் 10 வரைக்கும் என்ன எல்லாம் சரியா போயிடும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 కోపం పడతా శాంతము లేక సౌఖ్యము లేదు. ఇందా లేకుండా ముచ్చురు. பிச்சை வணக்கண்ணே. கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சு? தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாம எல்லாம் நடக்குது? நிஜமாவே தெரியாதுண்ணே. என் பேரு தெரியாதுண்ணே. துணுக்கானா? என்ன பார்த்தேன்? எல்லாம் நடக்கட்டா. துணுக்கானா? 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 என்னையா இது? என்னையா ஆச்சு? வழிக்கு போயா, போய் டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தலைவா.
வா. வேகமா நடங்க. என்ன செய்யறதா இருக்கிற? ஐயா, யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாதானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்று போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலைங்க. சத்தாய்க்காத. இப்ப நீதான் தலைவர்னு முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும், அவ்வளவுதான். பீடி சிகரெட் உரம்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். என்ன சட்டப்பட்டு பேச ஒரு முடிவு வருமா? பீடி சிகரெட் சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னரா சொல்றீங்களா? இது தப்பு செஞ்சவங்க திருந்துற இடம் வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற, நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டி கிடக்குமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் தொப்பையாவது குறையும். எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசுறான் இல்ல சமத்தியம். நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது. அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறத வேற. நேர ஜெயிலர் கிட்ட போய் சொல்லிடுவேன். புரியுதா? நான் லட்சுமணா நாவா அவனை நான் அடிச்சுட்டேன்னு சொல்லி ஜெயிலர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அதுக்கு முன்னால அவன் என்ன அடிச்சுட்டான்ட்டு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாரு. அதுக்கு சாட்சி நீ என்ன அவன் மானாவாரி அடிச்சிட்டான்னு சொல்லு. எப்படிமா மேல தூசு குட்டப்பட்டமா சொன்னா ஜெயிலர் நம்புவாரா? அதுவும் சார் தான். நம்புற மாதிரி செய்ய. அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம் பார்த்து செய். சின்ன பேபி அமெரிக்கன் எல்லாருக்கும் வணக்கத்திலே வணக்கத்திலே எல்லாருக்கும் விட்டுருப்பா விட்டுருப்பா நாய்க்கு மூணு கடை பாக்கிட்டு கேட்டுருங்க. இப்ப பாருங்க உலகமே தலையே தெரிய போகுது. வீட்டுல பாரு பாரு பரணி. என்னப்பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. என்ன நான் பேரைத்தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன் நீங்க? சார் அது பேரே மண்ணாங்கட்டி தான். அதான் சாமி, நம்ம பேரு அதான். அப்படியா? அதான புன பேரா? யோ சாப்பாடு ரெடி. இந்த பர்னே துண்ணு போ. நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இல்ல இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் பையனை வச்சு காப்பாத்திருக்கல, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி. ஐர எனக்கு கஷ்டம் ஒண்ணே இல்ல. மேல ஆகாசம் கீழே பூமி. கஷ்டம்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோ. அவனை போட் எடுத்து கையில குடுத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்திச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேலதான். அட தப்பு என் மேல சொல்றல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி விட்டா இந்த அழுடு சனி கட் ஆயிடும். இல்லன்னா தூங்கி முடிச்சல பையன் அழுவான். அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்லு குட்டிங்களா அழுவோம். அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு நீ வரல தாச்சா வரேன்னு சொல்றல வந்துக்கிறாங்க. இல்ல நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார்? உங்களுக்கு ஸ்பெஷலா ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன்.
நம்ம வீட்டுல நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா கொஞ்சம் சாப்பிடலாம். வா வாசாமே. இல்ல இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். அந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்து நீ சாப்பிட மாட்டேன் அவள் தானே விட. சரி நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து